ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் அவங்கவுங்க செய்கிற தொழிலில் உண்மையாக நேர்மையாக இருக்கிறீங்கன்னு தெரியல. இருக்கிறோம், நானும் அதில் உள்பட எல்லாருமே ஆல்மோஸ்ட்டு இவங்க அவங்கன்னு நான் பிரித்து பேசலை, பொதுவாகவே சொல்கிறேன். எத்தனை பேர் அவங்கவுங்கிற செய்கிற தொழிலில் உண்மையாக நேர்மையாக அதை நேசித்து சரிங்கன்னு தெரியல. சில பேர் இருக்காங்க, நான் சொல்கிறது ஒரு சிலரை, பொதுவாக எல்லாரையும் இல்லை, ஒரு சிலரை. இந்த கார்ப்பரேஷன் வேலை செய்கிறவங்க, துப்புரவு பணியாளர், அவங்கள இந்த பொது இடங்களில் பொதுமக்கள் ரொம்பவே அவாய்ட் பண்ணுறாங்கன்றதை விட அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்கிறாங்க. இந்த கோயில் வாசலில் பிரசாதம் கொடுக்கும்போது அவங்கள ஒதுக்கி வைக்கிறது, ஒதுக்கி பார்க்குறது. எப்படின்னா, கொஞ்சம் ரிச்சாக நீட்டாக இருக்கிறவங்க போனாங்கன்னா அவங்க பக்கத்தில் நின்னாங்கன்னா ஒதுங்கி போவாங்க. அது அவங்கள எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றது நல்லாவே தெரியும். ஏன்னா நம்மளை ஒருத்தர் அப்படி பண்ணால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை அவங்களெலாம் ஈஸியாகவே செஞ்சிடுறாங்க. ஆனால் அவங்க அதையும் சகிச்சுக்கின்னு பொறுமையாக இருந்து மனசை தளர விடாமல் இருந்து ஆனாலும் அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க சாப்பிடும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இந்த சாப்பாடு நின்று வாங்கும்போது நம்மளை எப்படி முகம் சுழிச்சாங்க அப்படின்ட்டு. ஒரு சிலர் செய்வாங்க, எல்லாரும் செய்ய மாட்டாங்க. ஒரு சிலர் கண்டிப்பாக செஞ்சுருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம பொது இடங்கள்லேயே ஒரு பஸ்ஸில் உட்காந்துருக்கும் போது பக்கத்தில் உட்காருக்க சொல்ல அவ்வளோ ஒரு என்னவோ தீண்டத்தகாத ஆளை குற்றம் குறைய பார்க்குற மாதிரி, அவ்வளோ ஒரு அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவங்கள தள்ளிப்போங்க அப்படின்னுவாங்க, பக்கத்தில் உட்காராதுன்னுவாங்க. சப்போஸ் அவங்க உட்காந்தாலும் எழுந்திரிச்சு போயிடுவாங்க. இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு, கோயில், ஒரு எங்கேயோ ஒரு இடம், பொது இடத்துங்களில், ஒரு கடையில், நம்ம தெருவில் நடந்து போக சொல்ல, நம்ம கூட பக்கத்தில் போகும்போது உரசின மாதிரி லைட்டாக வந்துட்டாங்கன்னா அவங்கள அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி இழிவாக நடத்திட்டுதாங்க. ஏன் அப்படி நடத்துகிறாங்கன்னு தெரியல. பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறதுன்னே தெரியலங்க. உண்மையாகவே அவ்வளோ ஒரு மேய்ச்சல் இருக்க வச்சது. அவங்க கையை வச்சு சகிச்சு அதெல்லாம் செய்ய, சுத்தம் பண்ணாமல் நம்ம போடுற வேஸ்டேஜை, நம்ம போடுற அழுக்க நம்ம வீட்டில் தொடவே கூடாதுன்னு சகிப்பு தன்மையோடு இருக்கிற பொருளை தூக்கிட்டு போடுறத அவங்க சகிச்சு எடுத்துன்னு போய் வெளியே அப்புறப்படுத்தலைன்னா நம்ம வீடும் சுத்தமாக இருக்காது, நம்ம நடந்து போகிற வழியும் சுத்தமாக இருக்காது, ஏன் நம்ம பஸ்ஸில் போய் உட்கார இடமும் சுத்தமாக இருக்காது. இந்த மாதிரி அவ்வளோலாம் சகிச்சு சகிப்புத்தன்மையோடு அவங்க செய்கிறாங்கன்னா அவங்கள ஒதுக்கி வச்சு பார்க்குறது. என்ன எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு வீடியோஸ் பார்த்தேன். அதாவது ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். 2 துப்புரவு பணியாளர், ஒரு லேடிஸ் ஒரு ஜென்ட்ஸ். சரியாக அவங்க எந்த ஏரியான்னு தெரியல எனக்கு, சரியாக நான் அதை பார்க்கல. ஒரு லேடிஸ் ஒரு ஜென்ட்ஸு அந்த நம்ம டஸ்ட்பின் போடுற அந்த கண்டெய்னரை, 2 கண்டெய்னரை அவ்வளோ ஒரு நீட்டாக கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கு பொட்டு மஞ்சள் பொட்டு வச்சு மாலை போட்டு, அது இல்லாமல் அதை சுற்றி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக க்ளீன் பண்ணி அதுக்கு தண்ணி தொளிச்சு கோலம் போட்டு பூஜை பண்ணியிருக்காங்க. ஆயுத பூஜைக்கு அவங்க அந்த இடத்த அவ்வளோ ஒரு அந்த பொருளை அவ்வளோ ஒரு நீட்டாக வச்சு அதுக்கு அவ்வளோலாம் செஞ்சு பூஜை பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க மனசு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கணும், எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும், அவங்க மனசு எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும் நீங்களே பாருங்கள். எப்படின்னா, எப்படி சொல்கிறது, ஹேண்ட்ஸம்ங்க. உங்கள் பேர் என்னன்னு தெரில, ரொம்ப 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 சந்தோஷம். யார் ஒதுக்குனாலும் டோன்ட் கேர், விட்டு தள்ளிட்டு போயிட்டே இருங்க. தயவுசெய்து இனிமேலாவது யார்கிட்டையும் யாரையும் இழிவுபடுத்தாமல், இவங்க துப்புரவு பணியாளர் தானே, வேஸ்டேஜ் எடுக்கிறவங்க தானே ஒரு மாதிரி சீப்பாக நினைக்காம, மட்டமாக யோசிக்காமல்
கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இப்போதைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வாங்க. இன்னமும் இந்த ஒதுக்கி வைக்கிறது, ஒரு மாதிரி இழிவுபடுத்தி பார்க்கறது, இழிவுபடுத்தி பேசுகிறத விட்டுடுங்க. அவங்க செய்கிற தொழிலை சுத்தமாக நேர்மையாக இருக்கிறத மாதிரி நாம் இருக்கிறோமா, என்றைக்காவது நம்ம செஞ்சுருப்போமா நம்ம லைஃப்பில் அப்படின்னு யோசித்து மற்றவங்கள பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.